இல்லடா எப்ப பார்த்தாலும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஆம்பளை மாதிரி நிப்ப, இப்ப என்னமோ தலையை குனிஞ்சுக்கிட்டு பொம்பளை மாதிரி நிக்கிறிய. இப்ப நான் புது பொண்ணியா? ஓ, புது பொண்ணுன்னு அப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு நிக்கணுமோ? எனக்கு என்ன தெரியும் கருமம். சரி அப்படியே நில்லு, எனக்கு தூக்கம் வருது, நான் படுக்கிறேன். மோசமான ஆளியா நீ? நான் இங்க வெக்கப்பட்டுக்கிட்டு நின்னா உடனே படுத்து தூங்கிடுறதா? என்ன அணைச்சாப்புல கூட்டிக்கிட்டு போய் அந்த கட்டில உட்கார வையா. ஓஹோ, அப்படியெல்லாம் வேற செய்யணுமா? அணைச்சது போதுமா? இன்னும் கொஞ்சம் போதுமா? நடக்கிறதா? அப்புறம் என்ன செய்யறது? உட்கார வையா. உட்கார வச்சு முதல்ல உட்கார வையா, அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் என்ன செய்ய? கொஞ்சம் விடு. இந்தாயா குடி, இந்த பழத்தை வாங்கிக்க. பழக்கடை உனக்கு பழைய புத்தி போகலையே, இங்க வந்து வியாபாரமா? நான் காசு கேட்கலையா, சும்மா வாங்கிக்க. இது புது மாப்பிள்ளைக்கு புது பொண்ணு செய்ய வேண்டிய சாங்கியம். முதல்ல பழத்தை தின்னு, அப்புறம் பாத்துக்கலாம். ஏதோ ஒரு வழியா உங்க கழுத்துல தாலியை கட்டி பொண்டாட்டி ஆகிட்டேன். அதை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. நான் உனக்கு பொண்டாட்டி ஆயிட்டேன், நீ எனக்கு புருஷனாக வேண்டாம். எங்க எங்க கழுத்தை நீட்டு. நீ எனக்கு தாலி கட்ட போறியா? ஆமா, என் புருஷன் சரியான ஆம்பளை இருக்கணுங்கிறதுக்காக இதை நானே பண்ணிட்டு வந்தேன். நல்லா பாரு. இது இந்திராவோட போட்டோ. ஆமா, உன்கிட்ட இருக்கிற கனவு பழக்கத்தினால இந்த குழந்தை செத்து போச்சு. மறுபடியும் உனக்கு கனவு வரும் போதெல்லாம் இந்த டாலரை பாரு. அந்த பழக்கத்தினால ஏற்பட்ட மிகப்பெரிய நஷ்டம் எதுன்னு உடனே உனக்கு ஞாபகம் வந்துடும். அப்புறம் கனவாவது கிணவாவது எல்லாம் பஞ்சா பறந்துடும். யா உண்மைதானாடி, இந்திராவோட இழப்பு நினைவுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு கனவே வராது. இன்னொரு விஷயம், அந்த குழந்தை உயிரோட இருக்கும்போது மாமா தைரியமா இரு, மாமா புத்திசாலியா இருன்னு சொல்லுமாமே. இந்த டாலர் எப்பவும் உன் கழுத்திலேயே இருக்கணும். இத பாக்கும்போது உன் கோழைத்தனம் அப்பாவித்தனம் எல்லாம் தன்னால போயிடும். புரிஞ்சுது ராணி, புரிஞ்சுது. இனிமே நான் கோழை இல்லை, அப்பாவி இல்லை, நீயே பாரு. அது போதையா, அது போதும். உன்கிட்ட எல்லாம் பிடிக்குது, ஒரு விஷயம் தான் பிடிக்கல. என்னையா அது? எனக்கு பயமா இருக்கு, நீ ஏதாவது தப்பா நினைச்சுக்குவ. அட சும்மா தைரியமா சொல்லியா. தைரியம்? இனிமே என்ன மாட்டுக்கார பய மாதிரி யோ யோன்னு அரைஞ்சு பல்ல உடைச்சு விடுவேன். அட ஆமாயா, யோ கட்டின புருஷன் நீ, உன்ன போய் யோன்னு கூப்பிடலாமாயா? மறுபடியும் யோன்னு நொங்கிடுவேன். ஆமாங்க, வாய் தவறி வந்துடுச்சுங்க, இனிமே வராதுங்க. நீங்க மட்டும் எப்பவும் ஆம்பளை மாதிரியே நடந்துக்குங்க. சென்னை ஆம்பளை மாதிரி நடந்துக்க சொல்றேன், பாக்குறியா? இப்ப மணி 6க்கு மேல ஆச்சு, இன்னும் எழுந்துக்கலையா? ஏன்றியா ஏன்றியா? மாட்டுக்காரி, ராத்திரி தான் இந்த மாதிரி கூப்பிட மாட்டேன்னு சொன்னேன். பொழுது விடிஞ்சோட மாடு ஓட்ட ஆரம்பிச்சிட்டியா? ஓஹோ, இவருக்கு டாலரை மாட்டின மாதிரி நான் எதையாவது மாட்டிக்கிட்டாதான் அப்பப்போ மரியாதை வரும் போல் இருக்கு. என்னங்க விழிஞ்சு போச்சுங்க, எழுந்துருங்க. 9 மணிக்கு தான் எழுந்திருப்போம். உலகத்திலேயே பெரிய திருட யார் தெரியுமா? தூக்கம்தான். நம்ம வாழ்க்கையில பாதி அது திருடிடுது. புரியுதாயா? புரிஞ்சுதுங்களா? அதனால சுறுசுறுப்பா எழுந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு டிஃபன் சாப்பிட வாங்க. அட ஏழுயா, என்ன மரியாதை? நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்டா. ஒரு எக்ரிமெண்ட். என்ன? கூலி கொடுக்கணும். நான் என்ன குளத்து வேலைக்கா கூப்பிடுறேன்? எந்த வேலையை கூப்பிட்டாலும் கூலி கொடுக்கணும். என்ன கூலி? காலையில முழிச்சது 3, குளிச்சது 3, டிஃபனுக்கு முன்னால 3. கரெக்டா என் கணத்துல கொடுத்தாங்க. இவ்வளவுதானே? இப்பவே கொடுக்குறேன். கொடுத்துடு. நீ அடிச்சா நான் என்ன கதி ஆகிறது? இப்படி அவனை கண்ணத்துல கொடுக்க சொன்னேன். வீட்டுக்காரருக்கு மட்டும் சுட சுட கொடுக்கறாங்க இருக்கு, எனக்கு கிடையாதா? என்னது? இட்லி. எனக்கு சூடா கொடுத்துட்டா நானும் டிஃபன் முடிச்சுக்குவேன். தெரியாம வந்து கழுத்து அடிச்சுட்டாங்க. என்ன மனோகர, கை கட்டினது வாய் கட்டாம போயிடுச்சேன்னா? என்னது? இட்லி. கையில எடுத்த இட்லி சாப்பிட போகும்போது தவறி விழுந்துருச்சான்னு கேட்டேன். இட்லி. ஆமா, நீங்க வரும்போது விழுந்துருச்சு. நான் சமயத்துல தானே வருவேன். வரலையா? இல்லையே. மறுபடியும் எப்ப வரும்? அது எப்படி சொல்ல முடியும்? உடனே வந்தாலும் வரும், 1 மணி நேரம் ஆனாலும் ஆகும். ராமு, நீ அதை எதிர்பார்க்காதப்பா, நீ எதிர்பார்க்காதப்பா. மாமா, உங்க தும்மல் இருக்கே,
உங்களை விட மோசம். வராதுன்னு நினைக்கும் போது வந்துருது, வரும்னு நினைக்கும் போது வர்றதில்லை. அதுக்கு பேர் தான் தும்மல். உனக்கு தெரிஞ்சிருக்குமே. என்ன இது? இங்க 2 பேரும் போற போக்குல இட்லியும் தோசையும் கூட தூக்கிட்டு போயிட்டாங்களே. யோ விருந்தாடி, அவங்கதான் புதுசா கல்யாணம் ஆனவங்க. ஏதோ தனியா சந்தோஷமா சாப்பிடலான்னு வந்த இடத்துல தவக்கல மாதிரி வந்து இடங்கள் பண்ணா எந்திரிச்சு போகாம என்ன செய்வாங்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நான் வேணும்னு தான் வந்து உட்கார்ந்தேன். அட பாவி மனுஷா, இதுல என்ன அவனுக்கு ஒரு அல்ப சந்தோஷம்? எனக்கு பொழுதே போக மாட்டேங்குது. ஒரு நல்ல சினிமா டிராமாவது பார்க்கலாம்னா அதுவும் முடியல. அட்லீஸ்ட் ஒரு எலெக்ஷனாவது வந்ததுன்னா அப்படி ஜாலியா தமாஷா என் பொழுது போயிடும். அதுவும் இல்ல. சரியா, எலெக்ஷன் உனக்கு பொழுதுபோக்கா? ஆமா, பாதி பேருக்கு எலெக்ஷன் குழப்பா இருக்குது, எனக்கு பொழுதுபோக்கா இருக்கு. தப்பா? உன்னை சீக்கிரம் இங்க இருந்து அனுப்பிட வேண்டியதான். எங்க? டெல்லிக்கா? டெல்லிக்கு மூஞ்சி. டெல்லிக்கு போய் என்ன செய்வ நீ? டெல்லிக்கு போனா என்ன ஒண்ணாலும் பண்ணலாமே. வராதா, உன்னை பாக்கலாம் தான் புறப்பட்டேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. பர்த்டே பார்ட்டிக்கு நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆமா ராதா, அன்னைக்குன்னு பார்த்து எங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு டெலிகிராம் வந்தது. அந்த டெலிகிராமோட லீவ் லெட்டர் வச்சு ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு ஊருக்கு போனேன். எங்க அத்தை தவறி போயிட்டாங்க. நான் இப்பதான் வந்தேன். உங்க அத்தை தவறின மாதிரி எங்க அண்ணனோட ஒரே குழந்தை இந்திராவும் தவறிட்டா. என்ன, இந்திரா செத்து போயிட்டானா? ஆமா, அதோட நாங்க ஏழையாவும் ஆயிட்டோம். ராதா, நீ என்ன சொல்ற? இது வரைக்கும் நாங்க வாழ்ந்த பங்களாவும் அனுபவிச்ச சொத்துக்களும் எங்களுக்கு சொந்தம் இல்லை. என்ன, சொத்து உங்களுக்கு சொந்தம் இல்லையா? ஏன்? ஆமா, அதுக்கெல்லாம் சொந்தக்காரர் ராமு தான். எங்க அண்ணன் சொத்துக்களை பூரா அந்த பைத்தியத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு வெளியே வந்துட்டாரு. அந்த ராமு குழந்தைய தொலைச்சதுனால அவர் முகத்துல கூட முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த நிலையில நம்ம கல்யாணத்தை நடத்தி வைக்கிற வசதி எங்க அண்ணனுக்கு இல்ல. அது உங்க கையில தான் இருக்கு. ராதா, நீ வீட்டுக்கு போ, அப்புறம் வந்து பாக்க. குழந்தையை கொண்டுட்டா சொத்துக்கெல்லாம் ராதா தான் வாரிசு. 1 லட்சம் எனக்கு கிடைக்க எதிர்பார்த்தேன். கடைசியில பைசாவுக்கு புண்ணியம் இல்லாம போச்சு. வீராசாமி, நாப்பா நல்ல சீட்டு வர நேரம் பார்த்து வீராசாமி நாகப்பாட்டு அலற ஆரம்பிச்சுட்டானே. அவர் நமக்கு இப்ப முதலாளிப்பா. முதலாளி கிறுக்கும் தலையில கிரீடத்தை தூக்கி வச்சா ராஜாவாயிட முடியுமா? கிறுக்கம் என்னைக்கும் கிறுக்கும் தான். நீ போடு. ஏ வீராசாமி, இந்தப்பா சீட் அப்படியே போட்டுட்டு அவனை தபாச்சிட்டு வருவான். என் சமையல் என்ன, கொஞ்சம் காஃபி கூட. காய்ச்சி வச்சிருந்த பாலை பூனை குடிச்சுடுச்சு. போற வழியில ஹோட்டல் இருக்கும், சாப்பிட்டுக்க தம்பி. டிரைவிங், ஆபீஸ்க்கு அவசரமா போகணும், கொஞ்சம் கார் எடு. கார் என்ன துடைக்கல, ரெடியாக ரொம்ப லேட் ஆகும். இன்னைக்கு மட்டும் டாக்ஸில போ தம்பி. சமையல்கார அஜாக்கிரதனால பூனை பாலை குடிச்சிட்டா எல்லார் வீட்லயும் ஹோட்டல்ல தான் காஃபி சாப்பிடுறாங்களா? இல்ல ராணி, இந்த பயலுங்க டிரைவர் சோம்பேறித்தனத்துக்காக கார் சொந்தக்காரங்க எல்லாரும் டாக்ஸில தான் போறாங்களா? ராணி, இந்த பயலுங்க எப்பவுமே இப்படித்தான். நான் கண்டுக்கிறதே இல்ல, நீயும் கண்டுக்காத. அவங்களுக்கு மரியாதை தெரியாது. வேண்டாம், இங்க வேலை செய்ய வந்தீங்களா, சீட்டாட வந்தீங்களா? சீட்டாடின நேரம் போக வேலை செய்யும். வாயனு தானே என்ன ஏறி மிதிச்சிங்க. அக்கா கிட்ட என்ன சொன்ன? சலீம் அனார்கலி சமாதியில மோதிக்கிட்டாரா? இப்ப நீதான் சலீம், நீதான் அனார்கலி சமாதி. முதல்ல உன்னை உதப்பேன், நீ செவுத்துல போய் இடிச்சு அங்கேயே நிக்கணும். அடுத்தாப்புல இவரை உதப்பேன், இவரு ஓ மேல வந்து இடிச்சுக்குவார். இப்படியே கொஞ்ச நாளி தமாஷா விளையாட்டு.
இதே மாதிரி நான் தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பேன். ரத்தம் வர்ற வரைக்கும் நீங்க செவுத்துல இடிச்சுக்கிட்டே இருக்கணும். ரத்தம் வந்தோன்னு சொல்லிடணும். திரும்ப திரும்ப. ரத்தம் வந்துதா? அப்படியே வா, அப்படியே வா, அப்படியே வா. ரத்தம் வந்துதா? வந்தது. வாங்க 2 பேர். பை. இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணியா? இல்ல. 2 பேரும் காதை பிடிங்க. ஒன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டேன்னு தோப்பு கண்ணம் போட்டுக்கிட்டே போய் வேலையை பாருங்க. போ போடு. ஒன்னால நான் கெட்டேன், ஒன்னால நீ கெட்டேன், ஒன்னால நீ கெட்டேன். அப்பாடா, நான் உங்க கழுத்துல போட்ட டானுக்கு இவ்வளவு சீக்கிரம் பலன் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. போய் ஷூ எடுத்துட்டு வந்து கால்ல மாட்டி விடுப்பா. ஒரு சின்ன சந்தேகம். என்னையா? இல்ல பரவாயில்ல, நாளை கேட்டுக்கிறேன். கேளு. இல்ல வேலைக்காரெல்லாம் உதைக்கிறேன், பொண்டாட்டிய மிரட்டுற. நிஜமா சொல்லு, நீ நம்ம பழைய ராமுதானா இல்ல இந்த சினிமால எல்லாம் வர மாதிரி ஏதாவது டபுள் ரோலா? என்னையா என்ன சிரிப்பு? நியாயமா பார்த்தா அவங்க வாங்கின உதவில நீயும் பாதி வாங்கிருக்கணும். அவங்க திருடி கொடுத்தாங்க, நீ வாங்கி விக்கல. கத்துற, நான் தான் தெரிஞ்சுட்டேன்ல. அதனாலதான் என் மூஞ்ச பார்த்து அவன் ஒண்ணு மன்னிச்சுட்டான், அவன் மூஞ்ச பார்த்து நான் ஒண்ணு மன்னிச்சுட்டேன். உன் மூஞ்சிக்காக ஒண்ணு இல்ல. காலையில உங்க அக்கா வீட்டு பக்கம் போயிருந்தேன், குழந்தையதான் பறி கொடுத்துட்டேன். அது குரலையாவது கேட்க முடியாதான்னு ஏங்குறாங்க.